தேவனுக்கே மகிமை. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விஷயம் 22:13 வாசிக்கிறோம். ஆனால் அது ஹீப்ரு எழுத்துக்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், நான் ஆலஃபும் தாவுமாய் இருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். இந்த 2 எழுத்துக்களில் இதில் ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு சின்னத்தை குறிக்கிறது. பழைய பிக்டோரியல் லாங்குவேஜ் அந்த உருவப்படத்தை எடுத்து செல்கிறது. நாம் அதை பார்த்தோம் என்றால், ஆலஃப் என்பது எருது, அதன் விளக்கம் வலிமை மற்றும் ஒரு தலைவன். இரண்டாவது தாவ் என்பது உடன்படிக்கையின் அடையாளம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தனது உடன்படிக்கை செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்றார். அருமையானவர்கள, இதில் முதல் மற்றும் கடைசி எழுத்தாகிய ஆலஃப் அண்ட் டவ் ஆக அவர் நமது பலமும் இறுதி தியாகமும் ஆவார். அதன் மூலமாய் பின்வரும் வேத வசனத்தில் நாம் வாசிக்கலாம். யோவான் 19:30 வாசிக்கலாம், எபிரேயர் 10:10 வாசிக்கலாம், ஏசாயா 44:6 நாம் வாசிக்கலாம். அதில் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சிலுவையில் அந்த உடன்படிக்கை பூர்த்தி செய்யப்பட்டது. அவர் ஆலஃப் மற்றும் தாவ் என்று நீங்கள் விசுவாசித்தால் கமெண்டில் ஆமேன் என்று கருத்து தெரிவிக்கவும், எனது சேனலை பின்தொடரவும், நியூ லைஃப் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பகிரவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து உங்கள் பெற்றோர்களை உங்கள் வீட்டில் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆமென்.